அல்லேலூயா. சீக்கிரமாக நமக்கு ஒரு நல்ல கேமராவை தருவார், கேமரா மேனையும் தருவார். ஆமாம், இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணுறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, கார் வேணும்னு கேட்டு காரை கொடுத்துட்டாரு. ஆனால் கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் இல்லாமல் போச்சு. கடைசி வரைக்கும் அந்த காரு நின்னே கிடந்துச்சு ஆஸ்பத்திரியில். வருத்தமாக இருக்கும். கார் நின்னா கூட பரவாயில்ல, ஒரு எலி இருக்கும் பாருங்கள், அந்த எலி உள்ளே ஏறி நமக்கு தெரியாத உயரெல்லாம் போய் கடிச்சு வச்சு திடீர்னு கார் ஓடிட்டு இருக்கும்போது லைட் எரியாது. பல சிக்கல்கள். கார் வாங்காதவனுக்கு ஒரே ஒரு சிக்கல் தான், ஐயோ நம்மளுக்கு கார் இல்லையேன்னு. கார் வாங்கினவனுக்கு பல சிக்கல். அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் அப்படி உண்டு. அதனால் எது கேட்டாலும் ஆண்டோட்ட கேட்டாலும் ரொம்ப ஞானத்தோடு கேட்கணும். கேமரா கேட்டால் இனிமேல் கேமரா மேனோடு கேட்கணும். கேமரா எடுக்க தெரியாதவங்க கேமரா மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? அல்லேலூயா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்குற எல்லா காரியத்தையும் தேவன் தருவார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாளிலும் நிறைய நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்லது. நீங்கள் வந்திருக்கிற இடம் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற இடம். அவாந்திர வெளியாய் காணப்படுகிற இடத்துல அவர் தண்ணீர்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. வசனம், எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். வசனம் பைபிள் ஒரு வசனம் என்னென்னா, ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர். என்னது? ஒன்றும் இல்லாமையிலிருந்து. ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல, ஆசீர்வாதத்திற்கான வழியே இல்லை, எல்லாமே நெகட்டிவான காரியம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உருவாக்கிடுவாராம். அல்லேலூயா. இப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் தேவன் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏன் அந்த நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை அவரை சார்ந்து மாத்திரம் இருக்க வேண்டும். இயேசுவையும் நான் நம்புகிறேன், மனுஷனையும் நான் நம்புகிறேன், இவங்களையும் நம்புகிறேன், அவங்களையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனையும் நம்பி நம்ம கடவுளையும் நம்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதனால் கடவுள் நம்மளை வெறுக்கிறது இல்லை, காத்திருக்கிறார். அந்த நன்மையை செய்யணும், உன்னுடைய முழு நம்பிக்கை என் மேலே வரணும்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். என்றைக்கு அவர் எதிர்பார்க்குற அந்த முழு நம்பிக்கை, ஆண்டவரே நீங்கள் தான், வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தந்தாகணும், நீங்கள் தான் என் வியாதியை சுகமாக்கணும், நீங்கள் தான் என்னுடைய பலவீனத்தை மாற்றணும், நீங்கள் தான் என் கடன் பிரச்சனையை நீக்கணும், நீங்கள் தான் என் பிள்ளைகளை பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு அந்த நேர்கோட்டில் அவருக்கு நேராக நம்ம திரும்புகிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை நன்மைகளாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதமான நாட்களாய் மாறுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், மதத்தை நான் போதிக்கிறது இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்து என்பவர் ஒரு மத போதகர் அல்ல. அவர் எல்லாருக்குமான கடவுள். அல்லேலூயா. ஒரு தகப்பன் இருக்காங்க, ஒரு தாய் இருக்கிறாங்க, அதுக்கு பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த 10 பிள்ளைகளுக்கும் யார் தான் தகப்பன்? ஒரே தாய், ஒரே தகப்பன். அந்த குழந்தைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அந்த குழந்தை வேணால் ஒரு திடீர்னு காணாமல் போயிருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, 10 பிள்ளைங்க பிறந்திருக்கு, அதில் ஒரு 4 பிள்ளைங்க காணாமல் போயிடுச்சு. 2 வயசில் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 வயசில் காணாமல் போய் 20 வயசுலாம் தெரியுது நம்ம அம்மா அப்பா யாருன்னே அதுக்கு தெரியல அது வரைக்கும். அதுக்கப்புறம் தெரியுது அப்படின்னா, அந்த காணாமல் போன அந்த பீரியட், அந்த டைம் 2 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வேணால் நமக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்க அப்பாவே இல்லை அம்மாவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல் தான் நாங்கள் அறிந்து கொண்டோம் 2008 2009 அந்த டைமில் தான் எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தெய்வம் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் எனக்கும் தெரியாது. அது வரைக்கும் நானும் ஒரு கோயிலினுடைய பூசாரியாக தான் இருந்தேன். உண்மை தெரிஞ்சிருச்சு, அதை உணர்ந்தேன், நேரடியாக அவரை முகமுகமாய் பார்த்தேன், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி, விடுதலையை கொடுக்கும்படி தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி சாட்சி சொல்கிறீங்களே, என்ன சாட்சி சொல்கிறீங்க? பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க சரியாயிடுச்சு, கைகால் வழியாக வந்தேன், ஜெபம் பண்ணீங்க சரியாயிடுச்சு, நீங்கள் கொடுத்த எண்ணெயை பூசின சரியாயிடுச்சு, எனக்கு கடன் பிரச்சனை மாறிடுச்சு. எங்கக்கா எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க? ஏதாவது சொல்லுவீங்களே, சொல்லுங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள், இதான் சோர்வு. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நீ பேசவே விடல, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா சொல்லிகிட்டே இருந்தேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இது எல்லாமே நடக்குது அப்படின்னா, சாதாரணமாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. சாதாரணமாக என்ன பண்ணாது, எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று உண்டு. ஒரு ப்ராசஸ் அப்படின்னு ஒரு அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன எனக்கு தெரியல. ப்ராசஸ்க்கு செயல்முறையா? ஒரு ஒரு விஷயத்தை செயல்முறைன்னு இருக்குது. இப்போ டீ குடிக்க போகிறோம் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு. இந்த டீயை என்ன பண்ணோம், அது பாலை ஃபஸ்ட்டு அது மாட்டிலேருந்து பாலை கறந்த பிறகு அதை கொண்டு வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் அதில் டீ தூள் போடுறோம், அதுக்கப்புறம் சர்க்கரையை போடுறோம், அதுக்கப்புறம் டீயாக குடிக்கிறோம்.
அது ஒரு சிலர் சர்க்கரை போட்டாலும் டீத்தூள் போட்டாலும் டீயாக இருக்காது, அது வேறு விஷயம். அது வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் குடித்தா கூட அது டீன்னு நம்பவே முடியாது உங்களால். அப்படிப்பட்ட டீலாம் இருக்குது. அல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட டீலாம் குடிச்சிருக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் குடித்து கொண்டும் இருக்கிறேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு அப்படி இருக்கும். என்ன டீத்தூள் போட்டு சர்க்கரை போட்டால் பாலை ஊற்றினா உடனே டீன்னு ஆயிருமா? இல்லை. இந்த இடத்துல நாங்கள் வரதுக்கெலாம் முன்னாடி பிரதர் வடிவேல் பிரதர் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி சேரெல்லாம் போட்டு பாலெல்லாம் வாங்கி வச்சு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நான் கூட செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டில் வாசலில் பால் வரும். பால் வாங்க எங்கள் வீட்டில் தான் போவாங்க, நான் போகிறதே இல்லை. ஆனால் சபைக்காக அப்படி இறங்கி வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மேன்மையான நன்மைகளை செய்வார். கவனிங்க, இந்த அச்சா ஸ்நாக்ஸ் போட்டின சவுண்டு, இந்த சவுண்டில் எதுவும் வரக்கூடாது, சரியா? கவனிங்க. கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு நான் கடந்து செல்ல இருக்கிறேன். ஏன்னா வெயில் நாட்களில் உங்களை ரொம்ப நேரம் வைக்க முடியாது. போன வாரம் எப்படி சீக்கிரமாக முடிச்சனோ அது மாதிரி இன்றைக்கும் சீக்கிரமாக முடிச்சிருவேன். சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். வாசிங்க, எசேக்கியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த ரேமா வார்த்தைகள். எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா, ஆம். அல்லேலூயா. வார்த்தை நீங்கள் வாசித்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு நேற்றைய தினத்தில் இன்றைக்கி காலையில் ஆண்டவர் உணர்த்துறார். என்ன சொன்னார் அப்படின்னா, இனி தாமதியாது. சொல்லுங்கள், இனி தாமதியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்ககிட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னார். என்ன பிரதர் தாமதியாது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், உங்கள் வாழ்க்கையில் அவர் தரணும்னு நினச்சிட்டு இருக்கிற நன்மைகள். நீங்கள் ஒரு 5 லட்சம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருப்பீங்க, அவர் உங்களுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கணும்னு உங்களை ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிருவோம், சோர்ந்து போயிடுவோம். என்ன ஆண்டவர்கிட்ட 10 வருஷமாக கேட்டுட்ருக்கிறேன், ஒன்றும் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, உங்களை குறிச்சிருக்கிற திட்டம் வேறு. உங்களை ஆண்டவர் வேறு மாதிரி மாற்றணும், உங்களை வேறு லெவலில் மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோய் இல்லாத வாழ்க்கை. சொல்லுங்கள், பலவீனம் இல்லாத வாழ்க்கை, குறைவு இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் சொல்லட்டுமா, மரணம் இல்லாத வாழ்க்கை. நீங்களும் நானும் மரிக்கிறத கடவுள் விரும்பவே இல்லை. இன்றைக்கி அந்த வசனத்தை நான் வாசிக்க காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் மரணத்து பக்கமே, மரணம் உங்கள் வாசல் பக்கமே வரவே வராது. அந்த அளவுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்கள் எத்தனை பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதற்காக தான் நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் என்ன நடந்துச்சு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, என்கிட்ட இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போணுச்சு, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. சொல்லுங்கள், என்கிட்ட இருந்ததெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட இருந்ததெல்லாம். சரி, உங்ககிட்ட என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வியாதி இருந்துச்சு, நோய் இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு, மன உளைச்சல் இருந்துச்சு, சாபம் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் என்னென்ன இருந்துச்சு? கண்ணீர் இருந்துச்சு, அப்புறம் கவலை இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, துயரம். சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே சிலுவையில் அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போது என்ன நடக்குது, அவர்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அவர்கிட்ட என்னென்ன நடந்துச்சு, அவர்கிட்ட என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்கள்? சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை, ஜீவன், தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்யம், செழிப்பு, உயிர்த்தெழுதல்,
மரணமில்லாத வாழ்க்கை, சந்தோஷம், அப்புறம் சமாதானம். எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சொல்லும் போதே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இது தாங்க நடந்துச்சு சிலுவையில். வேறு என்ன நடந்துச்சு? யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இயேசு சாமி எதுக்குங்க பூமிக்கு வந்தார்? ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஏன்ட்டு இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன்ட்ட கொடுக்கறதுக்காக பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஏங்க சிலுவையில் அவர் மரித்தார்? ஏங்க அவர் இறந்தார்? எதுக்காங்க அவர் உயிரோடு எழுந்தார்? ஒன்றுமே இல்லைங்க. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு போக தான் வந்தார். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு சில கோட்பாடுகளை வச்சுருக்கிறாரு. அந்த கோட்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வேலை செய்யுது. அந்த கோட்பாட்டுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும்போது நம்மளால் வேலை செய்ய முடியல. நீங்கள் உடனே நினைக்கலாம், என்ன பிரதர் சொல்ல போகிறீங்க? பாவம் செய்யாமல் வாழுன்னு சொல்ல போகிறீங்க, நல்லவனாக இருன்னு சொல்ல போகிறீங்க, வேறு என்ன சொல்ல போகிறீங்க? நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறதே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் மீது விசுவாசம் வையுங்கள், அவரையே சார்ந்து விடுங்கள், அவரோடு இருங்கள். தான் ரகசியம், சீக்ரெட். சக்ஸஸுக்கான சீக்ரெட், வெற்றிக்கான ரகசியம் என்னென்னா இது ஒன்று தான். நீ பாவம் செய்யாமல் இரு, நீ நல்லது செய்யாமல் இரு, நீ கோவப்படாமல் இரு, நீ மற்றவனை திட்டாமல் இரு. இதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் மாறக்கூடியது. இதெல்லாம் என்னது? மாறக்கூடியது. ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் மாறி இருக்கிறேன். அப்போ வாழ்க்கையில் எதுவுமே மாறாததுன்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், நாளைக்கு கடன் கொடுக்குற ஒரு நபராக உங்களை ஆண்டவர் மாற்றுவார். எப்போ நீங்கள் கடன் கொடுப்பீங்க? உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு அதை காட்டிலும் எக்ஸஸாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்டு இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடன் கொடுக்கறதுக்கு போவீங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆமாம், நீங்கள் போன வாரம்லாம் பார்த்துருக்க. நான் தான் சொல்லணும், மதத்தை நான் போதிக்குது இல்லை, நான் கிறிஸ்துவை மாத்திரமே போதிக்கிறேன். அவர் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை மாத்திரமே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை விட்டு வெளிப்பிரகாரமான எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆமாம், போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். அல்லேலூயா. கருப்பு சட்டை போட்டு நான்லாம் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணதே இல்லை. 15 வருஷமாக முழு நேர ஊழியத்தை செய்கிறேன். 15 வருஷமாக 10 வருஷமாக முழு நேர ஊழியம். 2014 2024 வரைக்கும் கருப்புனாவே நம்மளுக்கு ஆகாது. அல்லேலூயா. அப்படி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் போன வாரம் ஞாபகப்படுத்தினார், நீ கருப்பு சட்டை போட்டு ஆராதனை பண்ண அப்படின்னு சொல்லி. யாருக்கா டவுட்னா போன வாரத்தோடைய யூடியூப் செய்தி எடுத்து பாருங்க. ஆமாம், கருப்பு சட்டை தான் போட்டு வந்தேன். ஏன்னா உடைக்கப்படணும், மக்களுடைய மைண்ட் செட்லாம் நீக்கப்படணும். நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்து நகையெல்லாம் கலட்டி இப்படியே பண்ணால் ஆண்டவர் பிரியப்பட்டவர்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் இன்றைக்கி உங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு பிரேக் த்ரூ, என் வாழ்க்கையில் இந்த ஒரு நன்மை நடந்துடணும், இந்த ஒரு பிரச்சனை நீங்கிடணும், இந்த ஒரு பலவீனம் மாறிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களே, அது இன்னும் நடக்காமலே இருக்குல்ல. அதெல்லாம் இனி தாமதிக்காது, இனி நடந்துரும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் மேலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சொல்கிற ஒரு வார்த்தை நிலமாகி உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டுரும். இப்போ விதைக்கப்பட்டுருச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீ நன்மைகளை எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. எந்த மனிதர்களும் நீங்கள் வளர்கிறத தடை பண்ண முடியாது. நீங்கள் உயர்வடைவதை தடை பண்ண முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத எந்த பிசாசு நீ தடை பண்ண முடியாது. வசனம் அப்படி தானே சொல்லுது, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யாரும் உங்கள் சந்தோஷத்தை நீ எடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை தந்துட்டார்னா, இப்போ இந்த வார்த்தை எப்படி விளைஞ்சு வரும்? இப்போ நான் விதைச்சிட்டேன், இந்த வார்த்தைங்கிறது ஒரு விதை. இந்த விதையை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் விதைச்சிட்டேன், உங்கள் சிந்தனையில் விதைச்சிட்டேன். ஆண்டவர் இனி சொல்லிட்டாரு, உங்கள் வாழ்க்கையில் இனி நன்மைகள் தாமதிக்காது, இனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், இனி துரிதமாக நடக்கும். கடந்த நாட்களில் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் ஒரு செய்தி கொடுத்தேன். அந்த செய்தியில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சடன்லி, இமீடியட்லி அப்படின்னு சொல்லி, சடிதியாக, உடனே அப்படின்னு சொல்லி பவுல் சீலாவுடைய சம்பவத்திலேருந்து ஒன்று சொன்னோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இனி உன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் சடனாக நடக்கும். திறக்காத வாசல்கள்லாம் உடனே திறக்கும். நீங்களே நினச்சிருக்கோம், இத்தனை வருஷமாக போராடிட்டு இருந்த பிரதர் இதுக்காக தான் பிரதர் இவ்வளோ நாளாக நான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இமீடியட்டாக அது ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. நான் ஆவின் மண்டலத்தில் அந்த காரியங்களை பார்க்குறேன், எனக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த இடத்துல ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொன்னேன், 10க்கு 10 ரூம், இந்த ரூமில் 4ல் 1 பங்கு தான் இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், இந்த இடம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை, சீக்கிரமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை விசாலத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி பாருங்கள், விசாலத்தில் கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தார்.
நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை மட்டும் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சொல்லுங்கள், ஆண்டவர் எல்லாரையுமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை குறித்து? அதுதான் முக்கியம். நீங்கள் உங்களை குறித்து என்ன பேசுகிறீங்க? பிரதர், கடன் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது பிரதர். பிரதர், இந்த பலவீனம் மாறவே மாட்டேங்குது பிரதர். இந்த கை கால் வலி நீங்கவே மாட்டேங்குது பிரதர். பிரதர், என் கணவர் திருந்த மாட்டேங்கிறார் பிரதர். மனைவி திருந்த மாட்டேங்கிறாங்க பிரதர். அப்பா அம்மா பிள்ளைங்களை சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க பிரதர். இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஜெப விண்ணப்பமாக தான் இருக்கணுமே ஒழிய இதுவே பேசிகிட்டே இருந்துடக்கூடாது. சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வார்த்தைகள் மாற வேண்டும். சொல்லுங்கள், சூழ்நிலை மாறணும்னா வார்த்தைகள் மாறணும், சிந்தனை மாறணும். அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் கனவு காண சொல்கிறாரு? நீ எப்படி இருக்கணும்னோ அது நீ என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இப்போவே நினச்சிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், 1000 பேருக்குண்ட ஒரு பெரிய சபையாக நம்ம சபை மாறும். 1000 பேருக்கு முன்பதாக நின்று நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு இன்றைக்கி என்னுடைய ஆசை இருக்குன்னா அதை நான் இப்போவே சிந்திக்கணும். இப்போவே நான் என்ன பண்ணணும், மைண்டில் சிந்திக்கணும். இப்படி நீ சிந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் சைக்காலஜிக்கல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு கருவை போல, எப்படி ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் ஒரு கருவாக உருவாகுதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் மண்டலங்களில் அது அப்படியே உருவாக ஆரம்பிச்சிருது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க? சொல்லுங்கள், என்ன பேசுகிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க? இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கருவை போல் உங்கள் வாழ்க்கையில் அது உண்டாகுது. சரி, கரு உண்டாயிருச்சு அப்படின்னா இது வளர்ச்சி அடைஞ்சி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வெளியே வரணுமா வரக்கூடாதான்? கட்டாயம் வந்துடும். கருவினுடைய தன்மை அதுதான். இப்போது நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்களோ, நீங்கள் எதை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறீங்களோ, இது ஒரு கருவை போல உருவாகி அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வளர்ந்து கொண்டே வரும். ஒரு நாள் வரும், நீங்கள் எதை சிந்தித்தீர்களோ, எதை பேசுனீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நடக்கும். ஒரு 5 வருஷம் டைம் எடுக்கலாம், அவ்வளோதான். அதிகபட்சம் நான் சொல்கிறேன். அதான் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் ஒரு காரியத்தை நீங்கள் கரெக்டாக யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. இப்படி தான் நான் இருக்கணும், இப்படி தான் என் லைஃப் இருக்கும், இப்படி தான் என் பிள்ளைகள் இருப்பாங்க, இப்படி தான் என் குடும்பம் இருக்கும், இப்படி தான் என் சபை இருக்கும், இப்படி தான் என் ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திக்க 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 நன்மையான காரியங்களை சிந்தித்தாலும் சரி, தீமையான காரியங்களை சிந்தித்தாலும் சரி, நன்மையான வார்த்தைகளை பேசினாலும் சரி, தீமையான வார்த்தைகளை பேசினாலும் சரி, அது குறிப்பிட்ட நேரம் கழித்த பிறகு, அந்த கரு வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு நாள் இந்த பூமியில் வெளிப்படும். பிரத்யட்சமாக, முகமுகமாக வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தாமதிக்காது. தாமதம் பண்ணின அந்த நாளெல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் தாமதமாக லேட் ஆகிட்டு இருந்த சூழ்நிலைலாம் முடிஞ்சிருச்சு. இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். அற்புதங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கும். குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? ஃபாஸ்ட்டாக ரட்சிக்கப்படுவாங்க. சுகவீனம் பலவீனம் ஃபாஸ்ட்டாக உங்களை விட்டு நீங்கும். நோய்கள் வியாதிகள் துரிதமாக உங்களை விட்டு விலகி போகும். உங்களுடைய ஆசீர்வாதம் செழிப்பு ஐஸ்வர்யம் துரிதமாக உங்களிடத்தில் வந்து சேரும். உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக தேவன் நம்ம வாழ்க்கையில் சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். சீக்கிரமாக நீங்கள் நினச்ச நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சீக்கிரமாக நீங்கள் நினச்ச அற்புதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஏன்னா சொன்னது யார்? கர்த்தர். அந்த வார்த்தையை வாசிங்களா இப்போ 12:25. பாருங்க, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. இனி தாமதிப்பது இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். நிறைய வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்கள், அதெல்லாம் இட்ஸ் அ டைம். அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா அது தெரிஞ்சால் தானே அது தாமதிக்கலை, இனி அது தாமதிக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே நீங்கள் தாமதிக்காமல் இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த லைஃப் அந்த வார்த்தை தாமதிக்காமல் இருக்கும். அதனால் சொல்லுங்கள் என்னென்ன வார்த்தைகளை சொன்னார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லியிருக்கிறார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரா? நான் என்கிட்ட பேசின வார்த்தையெல்லாம் நான் சொல்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை நீ தாமதிக்காது. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தைகள் இனி தாமதிக்காது. உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை நீ தாமதிக்காது. அப்புறம்
குறைவையெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை நீ தாமதிக்காது. வேற என்ன வார்த்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த வார்த்தை நீ தாமதிக்காது. அப்புறம் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரா, அந்த வார்த்தை தாமதிக்காது. இப்படி தெரிஞ்சாதான் ஆண்டவர் முதல்ல என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாருன்னு தெரியணும். இப்போ நான் சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், இது ஒரு ரேமா வார்த்தை. அப்போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணாது, தாமதிக்காது, உடனடியாக நிறைவேறும். உன் வியாதிகளை நீக்குவேன்னு சொல்லிட்டாரா, அந்த வார்த்தை நீ தாமதிக்காது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை நீ தாமதிக்காது. எங்கேருந்து கடன் பிரச்சனை மாறுன்னு தெரியாது, அப்படியே தலைகளாக மாறி உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நலமாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன், எல்லாமே இங்கே தான் இருக்குது. சொல்லுங்கள், இங்கேயும் தான் இருக்குது. ஆசீர்வாதம் எங்கே பிரதர் இருக்குது? வாயிலையும் மனசுலையும் சிந்தனையிலையும் மட்டும்தான் இருக்குது. இங்கே ரெண்டையும் நீங்கள் என்னத்தை ஃபீட் பண்ணுறீங்களோ, எதை நிரப்பி வைக்கிறீங்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஆண்டவர் நினைக்கலையா, ஆண்டவர் நினைக்கிறது நடக்காதா அப்படின்னா, ஆண்டவர் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி ஊழியக்காரங்க பல பேர் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. மாதம் 5 லட்சம் சபையினுடைய காணிக்கையும் 5 லட்சம் வரும். அவ்வளோ ஏர்ன் பண்ணுற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. மாதம் 5000 ரூபா வருமானம் வருகிற ஊழியக்காரன் நானும் இருக்கிறேன். இப்போ எங்கள் பேரில் என்ன வித்தியாசம்? நானும் ஊழியக்காரர் தான், அவரும் ஊழியக்காரர் தான். நானும் கிறிஸ்துவ தான் போதிக்கிறேன், அவரும் கிறிஸ்துவ தான் போதிக்கிறாரு. என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. அவருடைய சிந்தனைகளும் அவருடைய வார்த்தைகளும் இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவருடைய நோக்கங்கள் பெரிதாக இருந்தது, அவருடைய வார்த்தை விசுவாசம் உள்ளதாக இருந்தது. சீக்கிரமாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். நானும் சொல்கிறேன், இப்போ இருக்கிறோம், இன்னொரு 5 வருஷத்தில் கட்டாயம் நம்ம சபை அப்படி மாறிடும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் எங்கள் பிரதர் மாறப்போகுது, எனக்குலாம் என்ன பிரதர் அப்படி நினச்சிடவே கூடாது. நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ, அதை சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். பாருங்கள், குழந்தை இல்லை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும், வயசு 100 ஆயிடுச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் என்னமோ 75 வயசுலேயே வந்துருச்சு. 75 வயசில் சொல்கிறார் ஆபிரகாம். 75 வயசே வயசானவர் தான் தாத்தா. இந்த தாத்தாவை பார்த்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி இவ்வளவாய் திரள பண்ணுவேன். நீ வானத்தை பாரு, அங்கே எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் மாதிரி உன் சந்ததி இருக்கும். கடற்கரை மணலை எடுத்து அள்ளி பாரு, அந்த கடற்கரை மணல் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி உன்னுடைய ஜனம் இருக்குங்கிறார். ஆனால் சூழ்நிலை, ஒரு குழந்தைக்கு வழி இல்லை. ஆனால் அவர் சொல்லுவதோ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரளான ஜாதிகளின் தகப்பன். திரளான ஜாதிகள்னு தமிழில் போட்டிருக்கு. அதுக்கு உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திரளான தேசங்களின் தகப்பன். பைபிளில் ஜாதிங்கிற வார்த்தைலாம் கிடையாது. இங்கிலீஷ் பைபிளில் நம்ம தான் இப்போ ஜாதின்னு சொல்கிறோம். பைபிள்லாம் ஜாதி கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான், ஆண் ஜாதி, இவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய பைபிளில் எந்த விதமான ஜாதிக்கும் இடமில்லை. பைபிள் எல்லாவற்றையும் சரிசமமாக எப்படி நான் சொன்னேன், ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன்னுடைய 10 பிள்ளைங்க இருந்தாலும் 10 பிள்ளைகளையும் நேசிப்பாங்களோ, அதை விட அதிகமாக ஆண்டவர் நேசிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சேர் கூட வருங்க. சரி, கவனிங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து சோர்ந்து போகாதீங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருக்குமானால், நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குமானால், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் சரியாக இருக்குமானால், கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் வெளிப்படும். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டே தீரும். அதுதான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் இனி தாமதிக்க மாட்டார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அதிகமாக செய்வார். சரி, இன்னொரு சம்பவத்தை வாசிங்க. யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை வாசி நான் முடிக்கிறேன். உங்களுக்கு அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஒரு கதையை போல் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. பெத்தானியா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. எப்படி அழுந்தளிப்பூர்னு ஒரு கிராமம் இருக்குதோ, பெத்தானியான்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே அக்கா, தங்கச்சி, தம்பி 3 பேர் இருக்கிறாங்க. பேர் ஒருத்தவங்க பேர் மார்த்தாள், இன்னொருத்தவங்க பேர் மரியாள், இன்னொருத்தவங்க பேர் லாசர். 3 பேர், அக்கா, தங்கச்சி, தம்பி 3 பேர் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறார். நான் சொல்கிறது உண்மை சம்பவம், பைபிளில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். பாருங்கள், இந்த 3 பேரையும் தாய் தகப்பன் இருந்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல, மேக்ஸிமம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 3 பேர் தான் அக்கா, தங்கச்சி, தம்பி. இந்த 3 பேர்த்தையும் இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறார்.
அந்த ஊர் வழியே எப்போ போனாலும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார். அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அவங்களுக்கு வசனங்களை போதிச்சுட்டு போவார். ஒரு நாள் வந்துச்சு, அந்த தம்பி லாசருங்கிற அந்த தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாதி வந்து அவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்போவோ அப்போவோன்னு கிடக்கிறான் அந்த லாசருங்கிறவர். என்னாச்சு, மார்த்தாளுங்க சொல்லி விடுறாங்க, பக்கத்து ஊரில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கார், ரொம்ப ஊரில் இல்லை. இப்போ இங்கேருந்து கரண்டமங்கலத்துலேருந்து அம்மா வந்திருக்கிறாங்க. அது மாதிரி பக்கத்து ஊரில் தான், எருசலேம்லேருந்து ரொம்ப பக்கம்தான் அந்த பெத்தானியாங்கிற கிராமம். சும்மா நடந்து வந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், சொல்லி விட்றாங்க, அக்கா சொல்லி விட்றாங்க, இயேசு பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறாரு. அப்போல்லாம் எப்படின்னா இப்போ தான் ஃபோனு ஏதாவது ஒன்றா டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், ஃபோன் அடிச்சுட்டு பேசியிருப்போம். அன்றைக்கி பாருங்க, நீங்கள் இங்கே இந்த கொலக்கானத்தை தாண்டி ஒருத்தர் ஃபோனில் பேசிட்டே போகிறாரு, தான் அரியலூர் தாண்டிட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ தான் ஏன் கொலக்கானத்தமே தாண்டிட்டு இருக்காரு, என் பக்கத்தில் தான் வண்டி போகுது. அவர் பேசிக்கிட்டே போகிறார். நீங்கள் ஃபோன் வந்ததுனால பல பேர் பல பொய்களை ஈஸியாக சொல்லலாம். அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா? ஆமாம், வேகமாக, நான் எப்பவுமே வேகமாக தான் போவேன். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், எனக்கு ரூட்டே அதுதான். இங்கேருந்து அரியலூர் போகணும்னா இப்போ கருடமங்கலத்தையும் கொலக்கானத்தையும் டச் பண்ணாமல் நான் ஊருக்கு போகிறதே இல்லை. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் வந்துடுவேன். சரி, கவனிங்க. ஆமாம், அப்போ ஃபோனில் பேசிட்டே போகிறாரு. நான் அப்போ தான் கொலக்கானத்தை தாண்டி வண்டி போயிட்டுருக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஃபோனில் பேசிட்டே போகிறாரு, தான் அரியலூரை தாண்டிட்டேன் அப்படின்னு போகிறாரு. நான் நினச்சிட்டு ஒரு வேளை நம்ம தான் தப்பாக இது போயிட்டுருக்கிறோமா, அரியலூர் நம்மளும் வந்துட்டோமான்னு. அது மாதிரி அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது. அப்போ பக்கத்து ஊரில் ஏதாவது ஒன்று சொல்லி விடணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து யாராவது அந்த ஊருக்கு போவாங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி விடுவாங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார், இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லி விடுங்க, இங்கே பாருங்கள் என் தம்பிக்கு ரொம்ப மரண அவஸ்தை, வியாதிப்பட்டு சாகர நிலைமையில் இருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், போங்க இயேசு கிறிஸ்து சொல்லி விடுங்க, அவர் சீக்கிரமாக வர சொல்லுங்கன்னு சொல்லி விட்றாங்க. என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறாலும் போய் இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்கள ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த லாசருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அவன் இப்போவும் அப்போன்னு சாகர நிலைமையில் இருக்கிறானா, நீங்கள் போனீங்கன்னா அவனை சுகமாக்கிடலாம். அதனால் உங்களை உடனே அந்த அக்கா வர சொன்னாங்க, மார்த்தாள் அக்கா வர சொன்னாங்க, போங்கன்னு இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார், அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ நமக்கு வேண்டப்பட்டவங்க சாக கிடக்குறாங்களா, நம்ம போனால் சுகமாயிருவாங்கன்னா இப்போ உடனே போகணும்னு சொல்லி கிளம்பிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், தாமதம் பண்ணுகிறார், வெயிட் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு, இந்த வியாதி அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவாக வராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக வந்திருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதனால் அவன் சாக போகிறது இல்லை, இதனால் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை இந்த கிராமமே பார்க்க போகுது, அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார் அப்படின்னு வசனம் இருக்குது. நான் நேரம் ஆனதுனால வசனத்தை படிக்கல, நீங்கள் வீட்டுக்கு போய் யோவான் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து படித்து பாருங்கள், நான் சொல்கிறது தான் இருக்கும். அப்போ 2 நாள் தங்கிட்டார். என்னாச்சு, 2 நாள் தங்கிட்டார். இங்கே வியாதியில் கடந்தவன் செத்தே போயிட்டான். லாசர் என்ன பண்ணிட்டான், செத்துட்டான். செத்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அவர் வரவே இல்லை. 2 நாள் தங்கிட்டு இப்போ அடுத்த நியூஸ் அனுப்பிட்டாங்க, நீங்கள் நேசித்த லாசர் என்ன பண்ணிட்டாரு, செத்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு தெரியும் அவன் சாவான், செத்த பிறகு நான் அவனை போய் உயிரோடு எழுப்ப போகிறேன், இது தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மார்த்தாள், மரியாள், அந்த அக்காவும் தங்கச்சி என்ன யோசிச்சிட்டே இருக்கிறாங்க, இந்த இயேசு பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாரு, இந்நேரம் வந்திருந்துருக்கலாம், நம்ம பையன் நம்ம தம்பி செத்துட்டான், இப்பயும் வராமல் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கிறாங்க. 4 நாள் ஆச்சு, செத்தவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. 4வது நாளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு, பொறுமையாக வராரு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், திட்டி இருப்போம். ஏயா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருக்குதா ஐயா, அவன் தான் சாவர நிலைமையில் இருந்தான், சரி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், நானும் ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்டேன், ஒரு டைம் கூட வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்போம். ஆனால் அந்த மார்த்தாளோ மரியாளோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இயேசு தெய்வம் அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்க என்ன பண்ணல, அப்படிலாம் பண்ணல. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஆண்டவரே, வந்தவனே சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு மார்த்தாளும் சொல்கிறாங்க, மரியாளும் சொல்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, இல்லைம்மா உங்களுடைய விசுவாசம் அவ்வளோதான். உங்களுடைய விசுவாசம் என்ன, ஆண்டவருக்கு இந்த நன்மை செஞ்சுருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது பிரதர். ஆண்டவர் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருந்தாருன்னா எனக்கு கடன் பிரச்சனை இருக்காது பிரதர். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருந்தாருன்னா நான் இப்படி இருந்திருப்பேன் பிரதர் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அதை தாண்டி ஆண்டவர் யோசிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ வரார் ஆண்டவர் வந்து நிற்கிறார், கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போல்லாம் கீழெல்லாம் போட்டு புதைக்க மாட்டாங்க, பெரிய பெரிய மலை குன்றுகள் இருக்கும், அந்த மலையில் குடஞ்சி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே மரித்த சடலங்களை உள்ளே வச்சு ஒரு கல்லை வச்சு மூடிடுவாங்க. அப்போல்லாம் அப்போ தான் அதை தான் வந்து கல்லறை. அப்போ என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறாரு, சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய மார்த்தாள் மரியாளுக்கு சுத்தமாக விசுவாசமே இல்லை.
ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மறிக்கலை, அவனை நான் இப்போ உயிரோடு எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் சொன்னால் இவங்களாம் சிரிக்கிறாங்க. அது எப்படி ஒருத்தன் செத்தே போயிட்டான், அதுவும் 4 நாள் ஆயிடுச்சு, செத்து போய் எத்தனை நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ உயிரோடு வர முடியுமா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த கல்லறை அடைச்சிருக்கிறாங்க, அந்த கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லை எடுத்து போடுகிறார்கள். இப்போது நல்லா கவனிக்கணும், என்ன நடக்குது, ஒரு அற்புதம் நடக்கணும்னா என்ன நடக்கணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். திறக்கப்பட்ட கல்லறை, உள்ளே கிடக்கிறது சடலம், உள்ளே கிடக்கிறது நம்ம பாஷையில் சொல்லணுமா பொணம். உள்ளே என்ன இருக்குது, பொணம் இருக்குது. அதுவும் 4 நாள். அவங்க அக்காவே வேறு சொல்கிறாங்க, மார்த்தாள் மரியாள், ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, ஸ்மெல்லு வந்துடும், திறக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே விசுவாசம் இல்லை, அவன் திரும்பி உயிரோட லாசர் வரப்போகிறாங்கிறது யாருக்குமே விசுவாசம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கிறார். அவ்வளோதான். இப்போ அற்புதம் இயேசு கையில் இல்லை, உன் கையில். சொல்லுங்கள், அற்புதம் அவர் கையில் இல்லை, இப்போது என் கையில். சொல்லுங்கள், என் கையில். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, நீ விசுவாசிக்கலன்னா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. அவரால் எல்லாம் முடியும், பட் நீ நம்புறியா? இப்போ பார்க்குறாரு. உடனே ஒரு விசுவாசம் வந்துருச்சு மார்த்தாள் மரியாளுக்கு. ஆண்டவரே சொல்கிறாருன்னா ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாய் எதுவும் பேசவே இல்லை. ஒரு சில நேரத்தில் நம்ம எதுவும் பேசாமல் இருந்தாவே மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய நல்லது. அல்லேலூயா. நம்ம பேசி திட்டு வாங்கி அடி வாங்கிறதுக்கு பேசாமலே அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், அது மாதிரி இவங்க 2 பேரும் என்ன ஆகிட்டாங்க, மார்த்தாளும் மரியாளும் அமைதியாயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை உரத்த சத்தமாக சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே பிணமாய் கிடந்த ஒருவன் திடீரென்று உயிரோடு உள்ளிருந்து எந்திரிச்சு வரான். எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை. ஊரெல்லாம், ஊருக்காரங்க, அந்த பெத்தானியா கிராமம் முழுவதும் அப்படியே இயேசு கிறிஸ்துவ சரண்டாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி யாருமே இப்படி ஒரு அற்புதம் செஞ்சு பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. 4 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்பினார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தியா, நான் தான் உனக்கு சொன்னனே, நீ விசுவாசிச்சுன்னா தேவனுடைய மகிமையை காண்பாய். அதே போல் அவங்க அன்றைக்கி விசுவாசித்தாங்க, தேவனுடைய மகிமையை கண்டார்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தாமதமாயிருச்சு, லேட் ஆயிடுச்சு, இந்த நன்மை என்ன நடக்கலை, இந்த பலவீனம் என்ன மாறல, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்யலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன், இனி அந்த தாமதம் எல்லாம் நீங்குது. அந்த மரித்து போன லாசருவே 4 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை இன்றைக்கே கொடுப்பதற்கு தேவனால் முடியும். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை மார்த்தாள் மரியாளை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவர் கட்டாயம் காண்பிப்பார். நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட மேலாக தான் தேவன் தருவாரே ஒழிய ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். இல்லை கொஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்ட 5 அப்போ 2 மீனை கொடுக்குறாங்க, 5000 பேரை போஷிக்கிறார். அல்லேலூயா. 5000த்துக்கும் மேற்பட்டவரை போஷிக்கிறார். அதனால் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் போகும்போது மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும், இனி என் வாழ்க்கையில் நன்மைகள் தாமதிக்காது. சொல்லுங்கள், இனி என் வாழ்க்கையில் நன்மைகள் தாமதிக்காது, ஐஸ்வர்யம் தாமதிக்காது, சுகம் தாமதிக்காது, பலன் தாமதிக்காது, ரட்சிப்பு தாமதிக்காது, உயர்வு தாமதிக்காது, வெற்றி தாமதிக்காது. இதுதான் வீட்டு பாடம். இந்த வாரம் ஃபுல்லாக இது சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. இந்த வார்த்தை ஆவியின் மண்டலங்களிலே போய் அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படுத்தும். நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். என் வாழ்க்கையில் சுகவீனம் இல்லை, பலவீனம் இல்லை, வியாதி இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்ல 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 அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வேலை வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றுவேன், இனி அது தாமதியாது. அல்லேலூயா. மரித்து போன லாசரை 4 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்பினவர் இந்த நாளில் 4 மாதம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 40 வருஷம் நீங்கள் காத்திருந்தாலும் சரி, இந்த நாளில் அந்த தடையை உடைத்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் பேசின உமது வார்த்தைகளின்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் கண்களை மூடி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாமதங்கள் நீங்குவதாக.
ரீகாபா ஷகடதுரா கபரபா. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் நலமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, அது எல்லாம் இந்த நாளில் நிறைவேறுவதாக. எல்லா தாமதங்களும் விலகுவதாக. உம்முடைய ஊழியக்காரனாய் நீர் என் மீது வைத்த அபிஷேகத்தின் மீது நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. வியாதி இல்லாத, சுகவீனம் இல்லாத, பலவீனம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களாக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக. கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போவதாக. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்கள், செய்வினங்கள் வாய்க்காதே போவதாக. எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளுக்கும் இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இன்றைக்கு இவர்கள் இங்கு வந்தது உம்முடைய சித்தம். இவர்களாக இங்கு வரல, நீர் இவர்களை அழைத்து கொண்டு வந்தீர். இந்த வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில் என் நன்மைகள் தாமதிக்காது, அது துரிதமாய் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை பெருகுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.